கொடிகளை ஏந்தி இருக்க, நமது கண்கள் எல்லாம் மகிழ்வில் திளைத்திருக்க, பாரத நாட்டின் 78வது விடுதலை நன்னாள் கொண்டாட்டங்கள் இதோ சிறப்பான முறையில் நிகழ்ந்திருக்க, வானில் நம் மூவர்ண பலூன்கள் வட்டமிடும் அழகு நம் கண்களை நிறைத்திருக்கட்டும், மனதில் என்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். இந்திய தாயே, மக்களின் இன்ப துன்பங்களை கணிக்கின்ற நீயே எல்லோருடைய மனத்திலும் ஆட்சி செய்கிறாய். மாவட்ட ஆட்சியர் அவர்கள், தினமுள்ள தோள்கள் உண்டு, தீயாய் காக்கும் வாட்கள் உண்டு, புறவிக்கும் ரெக்கை உண்டு, புயலுக்கும் தான் உருவம் உண்டு, தொட்டுப்பார் கை நடுங்கும், மூச்சடக்கும் இவனை கண்டு எனும்படி அணிவகுத்து நிற்கும் நமது காவல்துறை அணிவகுப்பினை ஆய்வு செய்ய இதோ நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் பவனி. பரவுகின்றன. இந்தியாவின் இன்ப துன்பங்களை கணிக்கின்ற தாயே, உனக்கு வெற்றி வெற்றி வெற்றி. தியாகத்தின் மேன்மையை எடுத்து கூறும் காவி நிறமும், அமைதியை எடுத்து எங்கும் வெண்மை நிறமும், செழிப்பை எடுத்து கூறும் பச்சை நிறமும், அசோக சக்கரமும் நிறைந்த மூவர்ண கொடி கம்பீரமாய் பறந்திருக்க, அந்த வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேட்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே, என் தேசத்தின் முழக்கம் இனிதுடனே. எழுகவே எழுகவே, வீறு கொண்டு எழுகவே, பாரதத்தை உயர்த்திடவே எழுகவே, உழவர் கைகள் தொழில் புரிந்து பயிர் வளர்க்க எழுகவே, ஒன்று தேசம் ஒன்று என்று உரிமை கொண்டு எழுகவே, நிலவில் வாழ வழியை காணும் சாதனை படைக்க எழுகவே, நெஞ்சில் அஞ்சா வீரம் கொண்டு நேர்மை பொங்க எழுகவே. அவர்களை தொடர்ந்து கோவை மாநகர ஆயுதப்படை 2வது அணி வை யோவான் உதவி ஆய்வாளர் கோவை மாநகரம் அவர்கள் தலைமையிலும், அவர்களை தொடர்ந்து கோவை மாநகர ஆயுதப்படை 3ஆம் அணி பெண்கள் திரு ஏ அனுஷா உதவி ஆய்வாளர் கோவை மாநகரம் அவர்கள் தலைமையிலும், இவர்களை தொடர்ந்து கோவை மாவட்ட ஆயுதப்படை 5ஆம் அணி திரு பி அழகுதுரை உதவி ஆய்வாளர் கோவை மாவட்டம் அவர்கள் தலைமையிலும், அதனை தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை திரு கே ஜெகதீஷ் சந்திரபோஸ் நிலைய அதிகாரி அவர்களுடைய தலைமையிலும், அவர்களை தொடர்ந்து ஊர்காவல் படை ஆண்கள் கோவை மாநகர் திரு ஏ சேகர் அவர்களுடைய தலைமையிலும், அவர்களை தொடர்ந்து ஊர்காவல் படை பெண்கள் கோவை மாநகர் திருமதி உமாவதி அவர்கள் தலைமையிலும் வீறு நடை போட்டு இதோ நம் முன்னே திகழ் மிளிர் அணிவகுப்பினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து ஊர்காவல் படை ஆண்கள் கோவை மாவட்டம் திரு சுப்பிரமணியன் அவர்களுடைய தலைமையிலும், அவர்களை தொடர்ந்து போக்குவரத்து காப்பாளர் பிரிவு அணியானது திரு அலோஷியஸ் அவர்களுடைய தலைமையிலும், அவர்களை தொடர்ந்து செல்
மொழி அவர்கள் தலைமையில் தேசிய மாணவர் படை ஏ குழுவும், அவர்களை தொடர்ந்து செல்வி சகானா சாலை பாதுகாப்பு பிரிவு மிக அருமையானதோ திகழ் மேலின் அணி வகுப்பினை நம் கண் முன்னே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து சாலை பாதுகாப்பு பிரிவு செல்வன் லக்ஷ்மணா தலைமையில் அருமையானதோர் அணிவகுப்பு நமது இந்திய திருநாட்டின் கோவை மாவட்ட காவல்துறையை சார்ந்த காவல் அலுவலர்கள், கிணத்துக்கடவு காவல் நிலையம் காவல் ஆய்வாளர் திரு முத்துப்பாண்டி அவர்கள், பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையம் காவல் ஆய்வாளர் திரு ரத்னகுமார் அவர்கள், மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் காவல் ஆய்வாளர் திரு மணிகண்டன், தொழில்நுட்ப பிரிவு காவல் ஆய்வாளர் திருமதி பிரிமதி, மாவட்ட தனிப்பிரிவு தலைமையகம் காவல் உதவி ஆய்வர் திரு ராதாகிருஷ்ணன், சைபர் கிரைம் காவல் உதவி ஆய்வாளர் திரு மாரிமுத்து, விரல் ரேகை பிரிவு காவல் உதவி ஆய்வாளர் செல்வி பிரியங்கா, வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் அகற்றும் படை காவல் உதவி ஆய்வாளர் திரு விஜயகுமார், பெரியநாயக்கர் காரமடை காவல் நிலையம் முதல்நிலை பெண் காவலர் திருமதி ரமேஷ் பிரபா, சமூக ஊடக பிரிவு முதல்நிலை பெண் காவலர் திருமதி பாக்யலட்சுமி,